ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! கராச்சி பேக்கரி ஸ்டைல் ஒரு ஃப்ரூட் பிஸ்கட் ரெசிபி பார்க்கலாமா? இது ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும். ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு நான் பட்டர் அன்சால்டட் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதுதான் மஸ்ட்டு. இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பவுடர்ட் சுகர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. இது பேல் எல்லோ கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வரணும். க்ரீமியா இருக்கா டெக்ஸ்சரு? இந்த மாரி இருக்கணும். இதுக்கப்புறமா நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். வெனிலா எசன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா, 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா பாயில் பண்ணி சில் பண்ண மில்க் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் க்ரீமியா இருக்கும் டெக்ஸ்சர். இந்த மாரி. இதுக்கப்புறமா நான் மைதா 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்ல க்ரீமியா, சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கப்புறமா நான் டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் ஆட் பண்ணிட்டு, கேஷ்யூஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரஃப்பா சாப் பண்ணேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து பிஸ்கட் டோ வந்து ரொம்ப க்ரீமியா இருக்குன்னு நெனைப்பீங்க. பட் வந்து செட் ஆயிடும். இத வந்து ஒரு பார்ச்மென்ட் பேப்பர்ல போட்டு, நீங்க பிஸ்கட் டோ போட்டு இத நல்லா வந்து ஷேப் பண்ணி விடுங்க. நான் பண்றேன் பாருங்க, அதே மாரி பண்ணுங்க. ஜென்டிலா பண்ணுங்க. ஏன்னா பட்டர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த டைம்ல. இதுக்கு மேல இன்னொரு பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு நல்லா ரோல் பண்ணி, இத வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஏர் ஃப்ரையர ப்ரீஹீட் பண்ண போறோம். 170 டிகிரிக்கு 5 மினிட்ஸ். இப்போ ரெஃப்ரிஜரேட் ஆன டோவ எடுத்து டீமோல்டு பண்ண போறோம். பிஸ்கட் டோ வந்து நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இத பீஸ் போடலாம். பீஸ் வந்து கொஞ்சம் வந்து தின்னா இருக்கணும். ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. பேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுக்கோ. இப்போ ஒரு பேக்கிங் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு உங்க பிஸ்கட்ஸ அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் ஃப்ரையர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோட் பண்ணிடலாம் பிஸ்கட்ஸ. நான் வந்து 170 டிகிரிக்கு 15 டூ 20 மினிட்ஸ் வைக்கிறேன். எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் பேக் ஆகி வரத்துக்கு. நல்லா பேக் ஆயிருக்கு. இது 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுட்டு கட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபிய ட்ரை பண்ணுங்க.